ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரிஸ்ஸான கிச்சனில் இன்றைக்கி அவரைக்காய் பருப்பு உசிலி செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 கப்பு கடலைப்பருப்பு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி சாருக்கு மாற்றிக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 3 வரமிளகாய், கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அது காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடவுளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ இது கூட அவரைக்காய் சேர்த்துக்கோங்க. அவரைக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. காயை வதக்கிட்டு அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கோங்க. லைட்டாக தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவு எடுத்து தோசைக்கல்லில் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி சுட்டு 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது இப்போ நம்ம கையை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு இதோ இப்போ அவரைக்காயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. சூப்பரான அவரைக்காய் பருப்பு உசிலி ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.